அதாவது ஆர்பைட்ஸ்வெல்ட்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வேர்ல்டு இல்லை ஒர்க்கிங் வேர்ல்ட். ஸோ இது ஃபுல்லாகவே ஒர்க்ஸை பற்றி ஜாப்ஸை பற்றி இருக்கும். JNCD Bilderen was machen எல்லாம் umsammeln, welche Berufe haben Sie beschreiben Sie. ஸோ இவங்க பிக்சர்ஸை பார்த்து இவங்க என்ன மாதிரியான ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எதாவது கெஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ வாஸ் மார்க்ட் எல்லா, வாஸ் மார்க் சாமியல். மேம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஜினியரா மேம்? ஆமா, இது ஃபுல்லாவே வந்து எல்லாவோட ப்ரொஃபஷன். இது ஃபுல்லாவே சாமியலோட ப்ரொஃபஷன். ஓகே, இவர் என்ன பண்றாரு சாமியல்? அவர் என்ன ப்ரொஃபஷன்? என்னமா? டாக்டர் ஹாஸ்பிடல். சரியா பாருங்க. டீச்சரா மேம்? டீச்சர் கிளியரர். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இது படிச்சுட்டு என்ன டேக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டோக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லு. இது என்ன படிங்க? ஃபர்ஸ்ட் ஒன். கண் லைடர் மிஸ்ட் கோமன் மூஸ் நாக் கொரிகன் das News Super Korrigieren das News heute British werden euch einen Steinen ஷியோனன் ஆபன். ஓகே, இது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? இது ஜானா சம்ஸ்டாக், ஜோன்டாக், மோன்டாக், டின்ஸ்டாக், மிட்வோக், ஃப்ரைடாக். ஸோ இது எந்த டேக்கு மேட்ச் ஆகுது? Kann ich leider nicht kommen, muss noch korrigieren. Das muss heute fertig werden. Auf euch einen schönen Abend. தெரியலையா? ஸோ கொரிகியரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னது? கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ சொல்லுங்க. அப்ப இந்த செகண்ட் பிக்சர் கீழ செகண்ட். ஓகே, அங்க ஒன் போட்டுக்கோங்க. Und dann das ist eine Baustelle. Ihr klappt gar nichts. Denke, dass ich am späten Nachmittag zu Hause bin. Bis dann. Baustellena construction, building construct பண்ற ஒரு place. மேம் ஃபர்ஸ்ட் ஒன் தானா? ஃபர்ஸ்ட் ஒன் மேம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்தது. Bin schon auf der Rückfahrt. Das neue Fahrrad ist super. Freue mich auf ein schönes Wochenende mit dir. Habe keine Arbeit mit nach Hause genommen. செகண்ட் ஒன்னா மேம்? செகண்ட் ஒன் மார்க் பண்ணியாச்சுல்ல இங்க ஒன்னு. Bin schon auf der Rückfahrt. Das neue Fahrrad ist super. Fahrrad என்னது? Fahrrad. Fahrrad என்னது?
Parade. நனி தெரியலையா ஃபராடுன்னா என்னதுன்னு? என்ன ஜோ உங்களுக்கு தெரியலையா? நான் நேத்து உட்கார்ந்து படிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, எல்லாம் முன்னாடியே படிச்சுட்டு வாங்க. ஃபாராட் இது ஃபர்ஸ்ட்ல A1ல இருந்தே நம்ம இது படிச்சுட்டு வரோம். ஃபாராட் என்ன பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. மேம் சைக்கிள் தான். Okay, fried outfits and what? One comes do bail dish, beer water, then beer with warm. One comedy. ரெண்டு தான் இருக்கு. ஓகேவா? வேற எதுவுமே இல்ல. என்ன? 3 இருக்கு. Only 3. அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். Last one. Fourth மேம். Then beer பத்தி இங்க இப்ப அங்க சாப்பிடுறாங்க இல்லீங்களா? beer. ஆமாங்க. Guten Morgen, bin heute bis 5 in der Schule. அது வந்து third one. Montag 8 o'clock. Wie läuft's in Köln? Keine Ärger mit den Schulen. Bin noch im Büro, viel Arbeit auf einer Lieblingsbaustelle. So இருக்குது இது ஒண்ணுதான். நம்ம சீக்கிரமா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதனால நான் உங்களை என்ன சொல்றேன், முன்னாடியே படிச்சுட்டு வாங்க vocabulary எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? தயவுசெய்து அது பண்ணுங்க. சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளால வந்து எக்ஸாம் பிராக்டிஸ்க்கு நிறைய டைம் கொடுக்க முடியும். Okay. Hören Sie das Gespräch von Ella und Samuel. Welche Tätigkeit passt du wem? Notieren Sie for Ella, order S for Samuel. So இங்க வந்து என்ன ஆக்டிவிட்டி, சொல்ற ஆக்டிவிட்டி யாருக்கு மேட்ச் ஆகுது? Welche Tätigkeit passt du? Which activity matches to whom? Suits யாருக்கு மேட்ச் ஆகுது? ஒருவேளை சாமுவேல் அப்படின்னா எஸ் போடுங்க, எல்லான்னா இ போடணும். Du hast ja noch gar nichts von der Fahrt nach Köln erzählt. Wie war es mit deiner Klasse? Es war anstrengend, aber gut. Ich bin ja gern mit den Schülern unterwegs. Es ist so anders als in der Schule. Aber vorher muss man alles organisieren. Ich weiß, das machst du nicht gern. Du bist lieber in der Klasse. In der Klasse und draußen. Am liebsten mache ich mit den Schülern Projekte. Das macht ihnen Spaß, sie arbeiten selbst und ich kann sie beraten. Da lernen sie auch am meisten. Aber was? Die Schule beginnt viel zu früh am Morgen. Um 8 Uhr sind die Schüler noch nicht wach. Das ist einfach blöd. Für die Schüler und die Lehrer. Aber wenigstens muss ich meistens nicht am Wochenende arbeiten, wie du. Naja, der letzte Monat war schon stressig. Diese Baustelle ist einfach schwierig. Aber das Haus muss in 3 Monaten fertig sein. Ich muss da die Termine einhalten. Das nervt manchmal, klar, aber es ist einfach so. Letzten Samstag hast du den ganzen Tag gearbeitet. Das finde ich immer schade. Das passiert nicht oft. Das finde ich überhaupt nicht schlimm. Ich kann ja dann an einem anderen Tag später beginnen oder ganz frei machen. Du schon, aber ich nicht. Wir haben so wenig Zeit zusammen. Wenn dieses Haus fertig ist, dann wird es wieder besser. Und wir haben den Urlaub. Ich kann dieses Jahr 3 Wochen am Stück frei machen.
und habe dann immer noch 2 Wochen in diesem Jahr. Naja, deine Ferien sind natürlich länger. Ist ja schon gut. Ich weiß ja, dass alle denken, wir Lehrer haben zu viel Urlaub und Ferien. Egal, ich wollte dich nur ein bisschen ärgern. Und ich mag meinen Job ja. Aber ich mag es einfach nicht, wenn ich auf einer Baustelle die Arbeit von anderen kontrollieren muss. Das ist mega stressig. Da gibt es oft Probleme. Zu den Behörden gehen und verhandeln, das braucht Zeit und Geduld. Das macht mir eigentlich Spaß. Du sag mal, wann fährt denn... ஓகே ப்ராஜெக்ட் மார்க்கன் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொன்று மார்க் பண்ணோம். என்ன மார்க் பண்ணோன்னா வாட்ஸ் மார்க்கன் எல்லாம் ஜாமில் கன் வாட்ஸ் நிஸ்ட் கன். ஸோ பிடிச்சி எது பண்ணுறாங்க, எது ரொம்ப பிடிச்சி பண்ணுறாங்க அதுவும் மார்க் பண்ணணும். இங்கே வந்து எஸ் ஆர்டர் இ போடணும். இங்கே வந்து பிடிச்சி பண்ணுறாங்களா பிடிக்காம பண்ணுறாங்களா ப்ளூஸ் ஆர்டர் மைனஸ். ஸோ ஃபீல் அமோக்கன் அண்ட் ஆர்பைட்டன் யாரு? Where arbeitet viel am Wochenende? Wer arbeitet viel am Wochenende? Ella oder Samuel? தெரியலையா? இல்ல அது பிடிச்சி பண்றாங்களா இல்லையா? ஸோ எல்லாருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளேஸ்ல வந்து ஒர்க் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜாப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? பிடிச்ச ஜாப், அதனால அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்றது பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. Dinge organisieren. So wer organisiert Dinge? Ella oder Samuel? திங்ஸ் ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் யார் பண்றா? Samuel, ma'am. Samuel. Okay, marked Samuel as Gan oder nicht so Gan? Next time, ma'am. Nicht so Gan. Okay, termine einhalten. Einhaltenna postpone பண்றது. Wer einhaltet, wer haltet Termin ein? தெரியலையா? Ella marked sie gern oder nicht so gern? So nicht so gern. Und wer kontrolliert andere? So andere kontrollieren. Samuel oder Ella? ஸோ நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. கேட்டு நீங்கள் எது பண்ணுங்க. ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஃபாஸ்ட்டாக போகணும். ஓகே. andere beraten, to advise others. To advise others. Andere beraten. Das ist Samuel und er macht gern. Okay, morgens früh beginnen. Das ist auch Samuel und macht es nicht so gern. Okay, zu Behörden gehen. Ella und sie mag es gern. Okay, இது முடிஞ்சிச்சு. Welche Tätigkeiten machen Sie gern, welche nicht gern? ஸோ நீங்கள் உங்களோட 4 to 5 ஆக்டிவிட்டிஸ் எழுத சொல்லியிருக்காங்க. எது பிடிச்சி பண்ணுறீங்க, எது பிடிக்காம பண்ணுறீங்க. ஸோ vocabulary learn and mark do learns do vocabulary gern. Oder schreibst du E-Mail?
ஸோ இமெயில் எழுதுறது, ஒகாபுலரி படிக்கிறது, எதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பிடிச்சி பண்ணுறீங்க, எது பிடிக்காம பண்ணுறீங்க, ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் கெஷேட்ஸ் ரைசர். ஸோ இவங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காங்க. ஓலன்சி தஸ் கெஷ்பிரேஷ் ஓஸ் இன் டாவிட் உண்ட் அண்ட்ரியாஸ் வாஸ் ஓலன்சி மாக்கன். ஸோ டாவிட் அண்ட்ரியாஸ் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? Wir dürfen den Zug nach Wiesbaden nicht verpassen. Die Firma Berg ist ein wichtiger Kunde. Hast du die Fahrkarten gekauft? Puh, das habe ich komplett vergessen. Ich habe gestern nur an der Präsentation gearbeitet und nicht mehr an die Fahrkarten gedacht. Du hast doch die App. Kauf schnell die Karten und reservier uns 2 Sitzplätze. Die Züge sind immer sehr voll. Mist, mein Akku ist fast leer. Komm, wir kaufen sie am Automaten. Oh je. Bei den Automaten stehen aber viele Leute. Schau, am Schalter ist nichts los. Und ich schreibe noch schnell Isa, dass ich heute Abend nicht da bin und erst morgen wieder nach Hause komme. Ich habe es ihr heute Morgen nicht gesagt. Hast du auch vergessen, wohin wir heute fahren? Ich glaube zur Firma Wiesbaden in Berg. Haha. Oh, wir sind ja schon dran. ஓகே. ஓஸ் இன் டாவிட் உண்ட் அண்ட்ரியாஸ் அவங்க எங்கே இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க? டாவிட் உண்ட் அண்ட்ரியாஸ் sind am Bahnhof. Bahnhofனா ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. Und was machen sie dort? Sie holen 2 Fahrkarte. Fahrkarte für den Zug nach Wiesbaden kaufen und Sitzplätze reservieren. So அவங்க என்ன சொல்றாங்க? David und Andrea sind am Bahnhof. Sie wollen 2 Fahrkarte für den Zug nach Wiesbaden kaufen und Sitzplätze reservieren. அவங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து 2 டிக்கெட்ஸ் ட்ரெயின் வீஸ்பாடன் போகிறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே கான்வர்சேஷனில் மறுபடியும் கேட்டு ஈசாக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். Wir dürfen den Zug nach Wiesbaden nicht verpassen. Die Firma Berg ist ein wichtiger Kunde. Hast du die Fahrkarten gekauft? Puh, das habe ich komplett vergessen. Ich habe gestern nur an der Präsentation gearbeitet und nicht mehr an die Fahrkarten gedacht. Du hast doch die App. Kauf schnell die Karten und reservier uns 2 Sitzplätze. Die Züge sind immer sehr voll. Mist, mein Akku ist fast leer. Komm, wir kaufen sie am Automaten. Oh je. Bei den Automaten stehen aber viele Leute. Schau, am Schalter ist nichts los. Und ich schreibe noch schnell Isa, dass ich heute Abend nicht da bin und erst morgen wieder nach Hause komme. Ich habe es ihr heute Morgen nicht gesagt. Hast du auch vergessen, wohin wir heute fahren? Ich glaube zur Firma Wiesbaden in Berg. Haha. Oh, wir sind ja schon dran. ஓகே, என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க? ஈசா ich kann பிரசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் இன்னொரு இடத்துல வரும். இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லணும்ல. heute Abend leider nicht kommen. Ich muss mit David nach Wiesbaden fahren. Wichtige Präsentation. Ich komme. So, நான் மார்னிங் வரேன். Ich komme morgen.
Zurich und Roof Edition. நான் மார்னிங் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ இதுதான். ஸோ ஒரு எஸ்எம்எஸ் A2ல கண்டிப்பாக எஸ்எம்எஸ் ரைட்டிங் இருக்கும் உங்களுக்கு. அதனால எப்படி எஸ்எம்எஸ் எழுதுறது எல்லாமே பார்த்துக்கோங்க, அதுவும் படிச்சுக்கோங்க. இப்போ Fahrkarten kaufen. ஸோ அவங்க வந்து டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறாங்க. Horen Sie das Gespräch am Schalter. Schalterனா கவுண்டர். Kreuzen Sie die richtige Sätze an und korrigieren Sie die falschen Sätze. ஸோ கரெக்டான சென்டென்ஸை க்ராஸ் பண்ணுங்க இந்த பாக்ஸில். ராங்கான சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Guten Morgen. Guten Morgen. 2 Fahrkarten nach Wiesbaden, bitte. Gerne. Wann möchten Sie fahren? Jetzt gleich um 9:30. Der nächste Zug fährt um 9:37 Uhr auf Gleis 5. Einfach oder hin und zurück? Hin und zurück, bitte. Fährt der Zug direkt oder müssen wir umsteigen? Sie müssen in Mannheim umsteigen. Um 11:33 Uhr kommen Sie in Wiesbaden an. Und wann möchten Sie zurückfahren? Morgen. Am besten so um 9. 9:02 Uhr. Ankunft in Stuttgart 11:08 Uhr, umsteigen in Frankfurt. Ja, das ist gut. Möchten Sie auch Plätze reservieren? Ja, bitte. Fahren Sie erste oder zweite Klasse? Zweite Klasse. Wo möchten Sie sitzen? Gang oder Fenster? 2 Plätze nebeneinander, bitte. Gut. Haben Sie beide eine Bahncard? Ich habe keine. Und du, Andreas? Ich auch nicht. Das macht dann 204 Euro für beide. Zahlen Sie mit Kreditkarte? Ja, bitte. Hier sind Ihre Tickets und der Beleg. Vielen Dank und eine gute Reise. Danke, auf Wiedersehen. Jetzt aber schnell zum Zug. Kein Stress. Wir haben noch 3 Minuten. Okay, David und Andreas wollen Fahrkarte für die Hin- und Rückfahrt kaufen. Richtig oder falsch? நான் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறேன். அதுதான் பார்க்கணும். ஹின் அண்ட் ரூக்ஃபார்ட்னா போயிட்டு வர்றது, 2-way டிக்கெட், போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே. ஓகே மேம். ரிஷ்டிகா ஃபால்ஸா? ரிஷ்டி மேம். Richtig. Okay. Sie müssen heute in Frankfurt umsteigen. So Frankfurtல exchange பண்ணுமா வண்டி? அது தெரியல மேம். அப்ப எங்க ஃபால்ஸ்னா எது கரெக்ஷன்? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Sie müssen in Mannheim umsteigen. So Frankfurtல இல்ல, Mannheim. Mannheim. Okay. மேம் அது மட்டும் எழுதணுமா மேம்? ஆமா ஆமா. மன்ஹைம். இது மட்டும் தானே பாருங்க. Sie müssen heute, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இங்க 2 கொடுத்திருக்காங்க. இங்க Frankfurtடும் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எப்போ நாளைக்கு ரிட்டர்னுக்கு. ஓகேவா? உம்ஸ்டைகன். ஆனா இன்னைக்கு போகும்போது எங்க உம்ஸ்டைகன்? மன்ஹைம்ல உம்ஸ்டைகன். ஓகே. சரிங்களா? அவங்க வந்து இன்னைக்கு ஹாய்டேன் கொடுக்காம இருந்து Sie müssen in Frankfurt umsteigenனா கரெக்டான சென்டென்ஸ் இருக்கும். ஹாய்டேன் சொல்றதுனால இன்னைக்கு போறது இல்லையா, போறது எங்க இறங்கி வேற ட்ரெயின் பிடிக்கணும்? மன்ஹைம்ல. மன்ஹைம். ஓகே. In Wiesbaden kommen Sie kurz nach 11:30 an. அந்த டைம்க்கு ரீச் ஆயிடும்னு சொல்றாங்க. ரிஷ்டிகா ஃபால்ஸா?
எங்க இருக்கு? Sie müssen um 11:33 kommen Sie Wiesbaden an. So 11:33க்கு நீங்க அங்க ரீச் பண்ணுவீங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? Kurs nach halb 12. கரெக்ட் தானே சொல்லிருக்காங்க? ஆமாங்க மேம். ஓகே. அப்ப இது true. Richtig. David hat eine Bankkarte. இருந்துச்சா அவர்கிட்ட பேங்க் கார்டு? இல்ல மேம். அவர்கிட்ட கேட்டா கைனா பேங்க் கார்டு அப்படின்னா பேங்க் கார்டு. ஓகே. டாவிட் பெசால் தி ஃபார் கார்டு ஃபார் தி பைடர். ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவர் பே பண்ணிட்டாரு. ஆமாங்க மேம். ஓகே. ஸோ இதே மாதிரி இங்கே எப்படி நம்ம பேசணும், டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் கெஸ்ட்டு, ஃபார் காஸ்ட் அப்படின்னா கெஸ்ட்டு. ஒன் ஃபேர் டி நெக்ஸ்ட் ஜூக்னாக். ஸோ அடுத்த ட்ரெயின் எப்போ இருக்கு, பெர்லினுக்கோ இல்லை வீஸ்பாடனுக்கோ ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கோ எப்போன்னு கேட்கலாம். அவர் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, டர் நெக்ஸ்ட் ஜூக் ஃபேர் டும். ஸோ எத்தனை மணிக்கு எந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து, von Gleis compartment. Eine Fahrkarte nach Wiesbaden bitte. So ஒரு டிக்கெட் வேணும்னா எனக்கு ஒரு வீஸ்பாடனுக்கு ஒரு டிக்கெட் வேணும்னு கேட்கலாம். Wann möchten Sie fahren? ஸோ எப்போ ட்ராவல் பண்ண போறீங்கன்னு அவங்க கேட்பாங்க. டிக்கெட் வேணும்னு சொன்னால் எப்போ போறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ போறேன்னா எட்ஸ்ட் அப்படின்லாம். மார்கன் மிட்டாகனா நாளைக்கு மதியம். 4 மிட்டாக்ஸ் 12ஆம் தேதி ஃபோர்நூன் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கு போறீங்க அது சொல்லலாம். ஐன்ஃபாக் ஆர்டர் இன்னும் சுருக்கு ஒன் வேயா இல்லை ரிட்டர்ன் கூட சேர்த்து புக் பண்ணுமா, டிக்கெட் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஐன்ஃபாக் ஒன் வேனா ஐன்ஃபாக் போகிறதுக்கு மட்டும், இன்னும் சுருக்குன்னா போயிட்டு வர்றதுக்கு. மோஸ்ட்லி ஷோம் ஸ்டைகன் நான் எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்ணுமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமான்னா யா ஜி முசனின் டேஷ் உம் ஸ்டைகன். இல்லைன்னா der Zug fährt direkt nach Wiesbaden. இல்லை டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 komme ich in Berlin an. ஸோ எப்போ நான் ரீச் ஆவேன், அரைவ் ஆகும் ட்ரெயின். sie kommen dash an. ஸோ அந்த டைமுக்கு அரைவல். இல்லைன்னா ankunft ist ஸோ அரைவல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சொல்லணும். möchten Sie erst als zweite Klasse fahren. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமா செகண்ட் கிளாஸ் ஆகும். ஸோ zweiteனா zweite Klasse. möchten Sie einen Platz reservieren. ரிசர்வேஷன் வேணுமா, டிக்கெட் மட்டும்தான் வாங்கணும், ஸோ ரிசர்வேஷன் வேணும். யா. wo möchten Sie sitzen? Gang oder Fenster. ஃபென்ஸ்டர்னா விண்டோ சீட்டு, கங்கன்னா பக்கத்தில் அந்த லாஸ்ட்ல இருக்கிற சீட்டு. ஓகேங்களா? ஸோ கங்கு இல்லை ஃபென்ஸ்டர் சொல்லலாம். இல்லை பிச்சை ஜ்வை பிளாட்ஸ் நேபர் நைன் அந்தர் அப்படின்னா ரெண்டு பிளேஸ் பக்கத்தில் வேணும்னு கேட்டுக்கலாம். ஆபன் சைன பேங்க் கார்டு. ஸோ ஏதோ உங்களுக்கு பாஸ் இருந்துச்சுன்னா, ட்ரெயின் பாஸ் இருந்துச்சுன்னா யா ஹியர் இஸ் ஜி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நைன்னு சொல்லலாம். வாஸ் காஸ்ட் டி ஃபார் கார்ச்சர் நாட் வீஸ்பாடன். ஸோ இந்த டிக்கெட் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா நீங்கள் 1000 சொல்லலாம், இந்த அமௌண்ட் ஆச்சு அப்படின்வாங்க. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து das Abendprogramm. Ein Abend in Wiesbaden lesen Sie die Anzeige. Welche Angebote gibt es? ஸோ இது 4 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட், எஸ்என் ட்ரிங்கனுக்கு எந்த ஆடு, ஸ்போர்ட்டுக்கு, தியேட்டர், மியூசியம், கான்சர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஆடுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். ஸோ இங்கே 4 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஒன்று மேட்ச் ஆகாது. ஸோ படிச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க என்னென்ன. மேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தியேட்டர் மேம். தியேட்டரா? ஆவா? ஆமாங்க மேம். பாருங்க, எல்லாத்தையும் படிச்சிடுங்க. சரிங்க மேம்.
மேம் எஸ்ன்னு விட்டுட்டீங்கன்னு வந்து பே மேம். தியேட்டர் வந்து டே மேம். ஸ்பாட் மேம். சொல்லுமா. மியூசியம் வந்து ஆமாம். தியேட்டர் ஸ்போர்ட் ஏதோ சொன்னாங்க. யார் சொன்னா ஸ்போர்ட்? ஸ்போர்ட்ஸ் நான் தான் சொன்னேன். மியூசியம் வந்து ஆமாம். ஸ்போர்ட் என்ன சொன்னீங்க? ஸ்போர்ட்ஸ் மியூசியம் வந்து ஆன்னு சொன்னேன் நான். டி மியூசிக் ஹியரிங் காமெண்ட். இல்லம்மா. மேம் வந்துட்டு ஸ்போர்ட் தானே மேம் வரும். ஸ்போர்ட். ஆவா? ஆமா. இல்லையே. மியூசியம் வராது மேம். கான்செப்டா மேம்? கான்செப்ட். கான்செர்ட். கான்செப்ட். ஸ்போர்ட்டுக்கு எது வரும்? ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சே வரும் மேம். ஃபிட் பிளஸ். ஸ்போர்ட்னா வெறுமே ஸ்போர்ட்ஸ் மட்டுமே கிடையாது. எக்ஸசைஸ் கூட சரிங்க மேம். ஸ்போர்ட் அப்படின்வாங்க. ஓகே. இப்போ Horenzi the Sketchblock was Mr. David Marken was Andreas. ஸோ இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு இந்த 4 ஆட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து அவங்க எங்கே போகணுன்னு டிசைட் பண்ணாங்க. இது 4 ஆடு கிடையாது. ஜஸ்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்ஸில் கடைசியில் எங்கே தான் போகணுன்னு டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு டேவிட் எங்கே போகணுன்னு சொல்கிறாரு. அண்ட்ரையாஸ் எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்ன டிசைட் பண்ணுறாங்க? So, endlich Feierabend. Das ist doch gut gelaufen heute, oder? Ja, ich bin ziemlich zufrieden. Und jetzt gehen wir erstmal zum Hotel. Ja, finde ich gut. Aber schauen wir doch mal, was hier heute Abend so los ist. Also, was ist los in Wiesbaden? Hier, Rheintheater Wiesbaden. Der Besuch der alten Dame. Hä? Was ist das? Wie? Das kennst du nicht? Ein Theaterstück von Friedrich Dürrenmatt. Kennst du den etwa auch nicht? Doch, den Namen habe ich schon mal gehört. Aber heute Abend ins Theater? Nee, David, also wirklich nicht. Wir können doch ein bisschen Sport machen. Ich suche mal ein Fitnessstudio. Hier, das sieht doch nicht schlecht aus. Fit Plus, auch für Tagesgäste. Und hier schreiben sie professionelle Trainer. Aber das sagen doch alle Studios. Ich bin wirklich zu müde für Sport. Da mache ich lieber noch ein bisschen Kultur. Wir können doch mal in eine Ausstellung gehen. Deutsche Malerei. Von Max Ernst bis Gerhard Richter. Geöffnet von 10 bis 17 Uhr. Die haben schon geschlossen. Dann eher ein Konzert. Ah, hier, schau mal. Konzerte, Musik, Namika und ihre Band. Das klingt gar nicht schlecht. Vielleicht gibt es noch Tickets. Namika? Nee, die mag ich nicht. Wollen wir nicht einfach nur was essen gehen? Na gut, gehen wir erst mal essen. Restaurants gibt's ja genug. Und dann gehen wir in einen Club. Ja, das machen wir. Ich habe auch schon eine Idee. ஓகே. டாவிட் எங்கெல்லாம் போகணும்னு சொன்னாரு? தியேட்டர், அப்புறம் மேம் டேவிட் வந்து ஸோ தியேட்டர் und Ausstellung. ஸோ ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு? அண்ட்ரையாஸ்
அவங்க வந்து மாலா மேம் இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ எல்லாம் இருக்குல்ல ஃபிட்னஸ் மேம், ஸ்டுடியோ, ஆமா ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஃபிட் பிளஸ் அதுக்கப்புறமா கான்சர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க பாட்டு கான்சர்ட், ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, அதுக்கப்புறமா கான்சர்ட். கடைசியில எங்க தான் போறாங்க? லாஸ்டா இது பேர் என்ன? தி இன்சைடர் தி ஷார். எங்க டிசைட் போறோம், என்ன எங்க போகணும்னு டிசைட் பண்ணாரு? கான்செப்ட் மேம். ஆஹா, கடைசியில என்ன டிசைட் பண்ணிருக்காங்க? கடைசியில ரெஸ்டாரண்ட் மேம். ஸோ ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறமா கிளப்புக்கு போகலாம். கிளப்புக்கு போலாம் சார். இந்த கிளப் ரெஸ்டாரண்ட் போயிட்டு தன் ஐனன் கிளூப். ஓகே, இது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் டேர் தி டஸ் ஆர்டிக்கலுக்கு அப்புறமா அட்ஜெக்டிவ் வந்தா என்ன எண்டிங் வரும்னு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பாருங்க, எல்லாம் நாமினேட்டிவ் ஈல முடியுது. அதுக்கப்புறமா அக்குசாட்டிவ்ல மேஸ்குலினும் டாட்டிவ் எல்லாமே அண்ட் ப்ளூரல் எல்லாமே டாட்டிவ்ல எல்லாமே இஎன்ல முடியும் இல்லைங்களா? மற்றதெல்லாம் ஈல தானே முடியும். ஆமாங்க மேம். இது வந்து எப்போ டேர் டஸ் டி போடும்போது டேஷ் வாட்ஸ் ராக். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல் போடும்போது ஐன், ஓகேவா? ஐனே போடும்போது இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஐன் பெக்கான்டர் மாஸ்குலின்னா இங்க டிஇஆர் வரும் இல்லைங்களா, டெஃபினைட் ஆர்டிகல். அதோட எண்டிங் இங்க போட்டுடலாம், ஐன் பெக்கான்டர் கிளாசிக்கர். ஸோ ஐன் மாடர்னஸ் ஸ்டுடியோ, ஐன் க்ரோசர் ஜாங்கரின். இங்கேயும் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். அதே மாதிரி இங்க அக்குசாட்டிவ்க்கு என்ன வரும்? டேன் வரும் இல்லைங்களா? அதுக்கு என்ன எண்டிங்? இஎன் எண்டிங். ஸோ ஐன் ஷோனன் ஆபண்ட். ஸோ இது மேலே எப்படியோ இது அப்படிதான், நோ ப்ராப்ளம். இது வெறும் மேஸ்குலின் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே இதுதான். அதே மாதிரி டாட்டிவ்ல எல்லாமே இஎன் தான் வரும். அதுலயும் அப்படிதான், உங்களுக்கு எல்லாமே இஎன்ல வரும். ஸோ இதுவும் எல்லாமே இஎன்ல வரும். குன்ஸ்டிகன் நான் இங்க என் ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்ல. பிரைஸே தான், ஆனா பிரைசன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் மேம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்க கொஸ்டின்ஸ் ஷூட் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. இது வந்து நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஆப்பாட்டு போங்க. ஸ்கிரீன்ஷாட் சரிங்க மேம். எடுத்துக்கிட்டேன் மேம். எடுத்தாச்சா? எடுத்துட்டேன் மேம். அப்புறம் இது ஆப்பாட்டு போடா ப்ளீஸ். நான் பாத்துட்டேன். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஸோ நாளைக்கு இதை எடுத்துட்டீங்களா ஸ்கிரீன்ஷாட்டு? எடுத்துட்டேன் மேம். ஓகே.